Praise the Lord. தினம் ஒரு வசனம். ஜூன் 2024. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசியா 43:1. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். ஏசியா 54:10. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். சங்கீதம் 73:26. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு தெரிந்திருக்கிறது. சங்கீதம் 34:15. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தருக்கு திரும்ப கடவோம். புலம்பல் 3:40. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி சீதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். சங்கீதம் 147:14. தேவனுடைய வசனம் எல்லாம் உடம்பிடப்பட்டவைகள், நம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது. சங்கீதம் 33:4. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். உபாகமம் 7:21. உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2:17. குமாரனே உடையவன் ஜீவனே உடையவான், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. 2 நாளாகவும் 6:14. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139:24. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சங்கீதம் 3:5. அவர் உமது மனவருத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று செபியாதருங்கள். ரோமர் 12:14. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6:11. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசியர் 4:2. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13:13. நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எபிரேயர் 13:5. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியனாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். 1 யோவான் 3:18. தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8:32. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். சங்கீதம் 90:1. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 7:12. ஆமென்.